என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்று மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2026 வருடம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம். மாசி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் நமக்கு அனுக்கிரகம் பண்றார். மேஷராசி என்பர்களே, எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாமல் நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இன்னைக்கு நமக்கு இருந்தால் ஜெயிப்போம். பொதுவாக மேஷராசிக்காரருக்கு எல்லாமே ஒரு வேகம்தான். இங்கே நடந்துருப்போம், இன்னொரு விஷயத்தை பற்றி மனசு சிந்தனை போகும். வீட்டில் ஒய்ஃப் கேட்டே இருப்பாங்க, ஏன் தான் உங்களுக்கு இப்படி புத்தி போகிறது, ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உறுதியாக இருக்க மாட்டேடா, மாறி மாறி இதுக்கு சிந்தனை ஓடுறது, குரங்கு அங்கங்கும் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கே அப்படின்னு கூட சில சமயம் கேட்பாங்க. இந்த மாதிரி நாட்களில் இன்னும் பரபரப்பு நம்ம மனசில் அதிகமாக இருக்கும். நிதானமாக நடந்துக்கணும். இன்றைக்கி சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம், ஒரு நாளைக்கு தள்ளி போடலாம். கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கலாம். வருமானம் வரக்கூடிய வழிகள் எல்லாம் இன்றைக்கி சிறப்பாக அமையும். ரிஷபராசி என்பர்களே, நெஞ்சக நோய்கள் சிலருக்கு தாக்குறதுன்னு சொல்கிறார் ரிஷபராசிக்காரா. இப்போ அதை பற்றி கவலைப்படாதீங்க, சரியான மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துட்டால் போதும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி திருமண செய்தி கூடி வரும், அதுதான் நல்ல செய்தி. உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு ப்ரமோஷன் உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உழைக்கலாம். வரவேண்டிய ப்ரமோஷன் வந்தே தீரும். பிள்ளைகளால் சந்தோஷம் வரும். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு புதுசாக வேலையை ட்ரை பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் சூப்பர் டே, எனக்கு இப்படி தான் வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வேலை அமையும். டெக்னிக்கல் ஃபீல்டில் சிலருக்கு வேலை அமையும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்த வாழ்க்கையில் இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் வரும். சிலருக்கு கொஞ்சம் நாக்கு புண், வயிற்று புண் போன்றவை இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த காலத்தில் மணத்தக்காளி சேர்க்கணும்பாங்க. மணத்தக்காளி சேர்த்துக்கொண்டால் அப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் போகும்னு ஒரு கணக்கு இல்லையா? வயிற்றை குளிர்ச்சியாக வைத்து கொண்டாலே போதும். நிறைய தண்ணீர் குடிக்கணும். மிதுன ராசிக்கார இப்போ நிறைய தண்ணீர் குடிக்கணும். எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவி இன்னைக்கு கிடைக்கும். கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும். கடகராசி என்பர்களே, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே அப்படின்னு இன்றைக்கி சிவபெருமானை வழிபடணும். கடகராசிக்காரர்கள் யார் இன்றைக்கு சிவபெருமானை வழிபடுகிறார்களோ, சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்களால் காண்கிறார்களோ, அவர்கள் பாக்கியவான்கள். புதிய தொழில் துவங்கும் யோகம் வரும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். பொழுதுபோக்கு விஷயங்களில் இன்னைக்கு ஈடுபாடு கூடும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படும். அம்மாவுடைய உடல் நலத்தில் சிம்மராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதன் பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு, அவருடைய அனுகூலம் காரணமாக உங்களுடைய கல்வி திறன் அதிகரிக்கும். வெளி மாநிலங்களில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். சில பேர் கூட இருந்தே இப்போ குழி பறிப்பாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பிஸ்னஸ் லாபம் தரும். கன்னிராசி என்பர்களே, சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். ரொம்ப அனுகூலமான ஒரு தினம். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கு. புதிய அக்ரிமெண்ட்ஸில் கையெழுத்து போடுவீங்க. அக்கம் பக்கத்து வீட்டாரோடு நல் உறவு அமையும். பயணங்கள் இன்னைக்கு அமையும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வரும். மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கானாலே வீட்டில் உள்ளவா மற்றவா புரிஞ்சுக்கணும். சுய கௌரவம் அவளுக்கு கடப்படாது. துளாராசிக்காரர்கள் ரொம்ப இனிமையான மனிதர்கள். அவளுடைய கௌரவம் கெட்டுப்போகாதவரை இனிமையான மனிதர்கள். கட்டிய கணவனாக இருந்தாலும், கட்டிய மனைவியாக இருந்தால், பெத்த தாய் தகப்பனாக இருந்தால் கூட இவருடைய சுய கௌரவத்தை குலைக்கக்கூடிய விஷயங்கள் இவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. துளாராசிக்காரர்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். நல்ல மனிதர்கள், நியாயவாதிகள். அவர்களுக்கு இன்னைக்கு தனம் வரும், கல்வி வரும், வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும், பிஸ்னஸ் லாபம் கூடும். விருச்சிக ராசி என்பர்களே, நாள் முழுவதுமே ஒரு பரபரப்பாக இருப்பீங்க. மனசில் வேகமாக இந்த காரியத்தை முடிக்கணும் இருப்பீங்க. வேகமாக முடிப்பீங்க. ஆஃபீஸில் முக்கியமான பணிகளை எல்லாம் எடுத்து செய்வீங்க. பயணங்கள் அமையும் பலருக்கு.
இந்த நாள் சில விஷயங்களில் மிக உறுதியாக இருந்து இதை இப்படித்தான் செய்து தீரணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. வருமானம் உயரும் நாள். தனுசு ராசி என்பர்களே, எண்ணியதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். தோல்வி அடைஞ்சிருக்கும் ஏற்கனவே சில காரியங்கள் முன்னாலே, அது கூட இப்போ ஜெயிக்கும். ஏற்கனவே தோல்வி அடைஞ்ச காரியம் கூட இப்போ ஜெயிக்கும். உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கல்விக்கான நல்ல சூழ்நிலை அமையும். நல்ல முதலீடு பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு நாள். மகர ராசி என்பர்களே, எல்லா காரியங்களிலும் வெற்றிங்க. இன்னைக்கு இது ஒரு அனுகூலமான நாள், மனமகிழ்ச்சியான நாள். திட்டமிட்டு நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் இன்னைக்கு வெற்றி தான். படிப்பு விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமா அமையும். கடன் உதவிகள் நல்லா கிடைக்கும். வயிறு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். இன்னைக்கு வயிறு விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கணும். கும்பராசி என்பர்களே, சார் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், கிடைக்குமா? அப்படித்தானே கேட்குறீங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸில் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். ஒரு கூட்டாளி கிடைப்பார். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எண்ணம் வரும். விஐபிகளோடு நெருக்கம் கிடைக்கும். நல்ல சிவன் கோயிலுக்கு சென்று இன்றைக்கி வழிபாடு செய்யணும். எவ்வளவு கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, சிவன் கோயிலில் போய் ஒரு தீபம் போட்டுட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்கணும். சிவனை வழிபட வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இதனால் ஒரு அற்புதமான நாள். அதே போல் எப்போவுமே கும்பராசிக்காரா ஜீவசமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்யணும். ஜீவசமாதி வழிபாடு செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள், வெற்றிகள் வாழ்க்கையில் வருது. மீனராசி என்பர்களே, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். ஊர் மாற்றம் சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு கொஞ்சம் தலைவலி, உடல்நல தொந்தரவு போன்றவை இன்றைக்கு வந்துவிட்டு போகும். ஆனாலும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டு, செல்வ செழிப்பு உண்டு. இந்த நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. வேலை மாற்றம் பற்றிய சிந்தனை மனசுக்குள்ளே இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். அன்பான நாள், வெற்றிகரமான நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.